வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரப் ஜங்கிள் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ ஸ்க்ரப் ஜங்கிள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ரப் ஜங்கிள் அப்படின்னா அதாவது வந்து புதற்காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதற்காடுகள் என்னென்ன? ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா குறைந்த மழைப்பொழிவு, அதாவது 45லேருந்து 95 டிகிரி சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து அதிகமான வெப்பநிலை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காடுகள் எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து புதற்காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, அப்புறம் வந்து தெற்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தாமிரபரணி, இந்த ஆற்றங்கரையில் இருபுறமும் இந்த வகையான காடுகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா வந்து இந்த அக்கேசியா கருவேலா மரம்னு சொல்லுவோம், அப்புறம் வெல்வேலம், அதுக்கப்புறம் சீமை கருவேலம், இந்த மாதிரி வகைகள் எல்லாமே வந்து இந்த செடிகளில் வந்து இருக்கும். சங்க இலக்கியம் பார்த்தோம்னா வந்து பண்டைய சங்க இலக்கியத்திலையும் கூட இந்த முல்லை நிலம், பாலை நிலம் அப்படின்னு இந்த வறண்ட பகுதியை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ ஸ்க்ரப் ஜங்கிள்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸ்க்ரப் ஜங்கிள்ஸ் அப்படிங்கிற ஏரியா பார்த்தோன்னா இட்ஸ் எ லேண்ட் டாமினேட்டட் பை த லோ டென்ஸ் ஆஃபன் த்ரோனி ஸ்க்ரப்ஸ் அண்ட் புஷஸ். இட்ஸ் வில் பி த வெஜிடேஷன் தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஸ்க்ரப் லேண்ட் ஆர் ஷ்ரப் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த டிஃபர் ஃப்ரம் த டைப்பிக்கல் ஜங்கிள்ஸ். இதெல்லாம் ஃபாரஸ்ட்டில் இருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப ட்ரையான ஒரு கண்டிஷனில் வந்து இந்த பிளான்ட்ஸ் வந்து இருக்கிறது. ஸோ இது வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வந்து முள் இருக்கிற செடிகள் தான் வந்து அதிகமாக இருக்கும். சிறிய இலைகள், மரங்கள் எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஏன்னா வறட்சியை தாங்கிட்டு வளரக்கூடிய தாவரங்களை கொண்டது தான் வந்து இந்த ஸ்க்ரப் ஜங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேங்க்ரோவ்ஸ் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா வந்து இட்ஸ் காவேரி டெல்டா ஏரியாஸில் பார்த்தோம்னா வந்து இந்த ஸ்க்ரப் ஜங்கிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பிச்சாவரம் ஹேஸ் அ வெல் டெவலப்டு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் டாமினேட் இன் ரைசோஃபோரா ஸ்பீசிஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரைசோஃபோரா ஸ்பீசிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் இந்த கருவேல மரத்து கூட சேர்ந்ததான். ஸோ அக்கேசியா அப்படின்னா வந்து கருவேல மரம் அதை சொல்லுவோம். அதே மாதிரி அக்கேசியா, லியூகோஃபில்லம் அப்படிங்கிறது வெல்வேலம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோசோஃபிஸ் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது வந்து சீமை கருவேலம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தாவரங்கள் எல்லாமே வந்து ஸ்க்ரப் ஜங்கிள்ஸில் இருக்கக்கூடியது தான். ஸோ த மேஜர் ஃபாரஸ்ட் டைப் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோன்னா வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிளஸ்டு வித் த லூசியஸ் கிரீன் கவர் தட் என்ஹான்சிங் த லேண்ட்ஸ்கேப் அண்ட் ecological importance. So wet evergreen forest, dry deciduous forest, அதே மாதிரி scrub forest, just some of the major types of the forest found in தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தோம்னா ஸோ இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டு சொல்லலாம், ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டு சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரப் ஃபாரஸ்ட் சொல்லலாம். இது 3 தான் வந்து ஒரு மேஜர் டைப்பாக இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட். இஸ் வில் பி ப்ரெசன்ட் இன் த தமிழ்நாடு. ஸோ இதில் வந்து வறண்ட முள்காடு, இது இம்பார்ட்டண்டான நோட்ஸ் பார்த்தா வறண்ட முள்காடுகள் நிறையா இருக்கும். அம்பரல்லா ஷேப்டு அந்த க்ரௌன், அது வந்து அக்கேஷியா அந்த இது இருக்கும். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா இந்த நிலப்பரப்பில் வந்து மண் அறுப்பு தடுக்கிறதுக்கும் வறண்ட காலநிலையிலையும் வந்து உள்ளூரில் தட்பவெப்ப நிலையை வந்து சீராக வைக்கிறதுக்கும் தான் வந்து இது ரொம்ப அதிகமாக உதவுது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் எல்லாம் வந்து இந்த சீட்டா, புலிகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புதர் நிலங்களில் அதிகமாக வாழ்கிறதா வந்து நம்மளுக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அபவுட் த ஸ்க்ரப் ஜங்கிள்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஒரு கொஷின் பார்த்தோன்னா வந்து இன் விச் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆர் ட்ராபிக்கல் ஸ்க்ரப் ஜங்கிள்ஸ் டைப்லி ஃபவுண்ட். ஸோ எங்கே வந்து இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து ட்ராபிக்கல் ஸ்க்ரப் ஜங்கிள்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து ஃபவுண்ட் ஆகிருக்குது. ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த டாப்பிக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டாபிக் நேமும் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். We will meet you on next class. Thank you.